கரூரில் இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் விஜய் கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்க உள்ளார். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை உள்ளிட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் செல்ல உள்ளார். இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்ல உள்ளார். கரூர் வெண்ணைமலையில் அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவிலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். இதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். மேலும் 1700 கோடியில் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் விஜய் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணத்தையொட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததற்கு அரசு பணி வழங்க திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. எதிர்ப்பை மீறி அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் விஜய் இன்று வழங்க உள்ள நிலையில் இதற்கு எதிரான அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் தொடர்ந்த பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது.